அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்கிற தலைப்பிலே பேசி வருகிறோம். எப்படி ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு நல்ல வரனை கொடுத்தார், என்னுடைய வாழ்க்கையிலும் எப்படி ஆண்டவர் இடைப்பட்டு ஒரு நல்ல வரனை கடைசியாக அமைத்து கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக என்ன ஒரு சோதனைகள் எல்லாம் இருந்தன என்பதை குறித்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். தனித்திருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பூமியில்தான் ஆண்டவர் திருமணத்தை நிச்சயிக்கிறார், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஒரு அருள் செய்கிறார். இவற்றையெல்லாம் நாம் லூக்கா 20வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். பரிசேயர்கள் வந்து அவரை ஏளனம் செய்யும்போது, பரலோகத்திலே பெண் கொடுப்பதும் பெண் கொள்ளுவதும் இல்லை என்றால் அங்கு குழந்தை பிறப்பதும் கிடையாது, எல்லாம் இங்கு தான் நடக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஆனாலும் எனக்கு நான் முந்தைய பகுதிகளில் பகிர்ந்து கொண்டது போல நான் பணி செய்யும் ஸ்தலத்திலே நல்ல ப்ரொஃபஷனல்கள் மனைவியாக கிடைப்பது அரிதாக இருந்தது. ப்ரொஃபஷனல் என்றாலே இப்பொழுது நமக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ் என்றெல்லாம் இருக்கும். அந்த காலத்திலே டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் அப்படித்தான் இருந்தார்கள். இப்பொழுதுதான் இப்படியாக இருக்கிறது. நான் பணிபுரியும் இடத்திலே அது ஒரு சிறிய டவுன்ஷிப்பாக இருந்தது. அந்த டவுன்ஷிப் நான் பணி செய்யும் அந்த ப்ராஜெக்டுக்கு அருகாமையில் இருந்தது. அப்படி இருக்கும்போது அங்கு பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் கல்யாணம் செய்து கொண்டு அவர்கள் ஒரு வேலையை செய்வார்கள், நான் ஒரு வேலையை செய்வேன் என்பதெல்லாம் ஒரு கூடாத காரியமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் 44 பேர்கள் செலக்ட் செய்யப்பட்டோம். அதில் 7 இன்ஜினியர்கள் இருந்தோம், அதில் நான் ஒருவர். அந்த 43 பேரும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்த மஞ்சிரியாலா என்கிற ஒரு டவுனுக்கு அருகாமையில் ஒரு 15 கிலோமீட்டர் அடுத்ததாக இந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் அங்கே எனக்கு ஒரு வரனும் கிடைப்பதற்கும் ஒரு சிரமமாக இருந்தது. அதுவுமல்லாமல் நான் பகிர்ந்து கொண்டது போல என்னுடைய பெற்றோர்கள் கலப்பு திருமணம் அந்த காலத்திலேயே செய்து கொண்டார்கள், காதல் திருமணம். என்னுடைய தகப்பனார் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர், நாயுடு, தெலுங்கு. என்னுடைய தாயார் கேரளை மாநிலத்தை சேர்ந்த கிறிஸ்தவர். நான் படித்ததோ தமிழ்நாடு, எல்லாம் தமிழ். ஸோ ஒரு மிக்ஸ்டு இன்டகிரேஷன். அப்படி இருக்கும்போது இங்கும் வரன் கிடைப்பது ஒரு சிரமமான காரியமாக இருந்தது. ஒன்று கிறிஸ்தவராக இருந்தால் கிறிஸ்தவத்தில் எடுத்துக்கொள்ளலாம், இந்துவாக இருந்தால் இந்துவில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி கலப்பு ஒரு மதமாக இருந்ததினாலே ஒரு சவாலாக இருந்தது. ஆனாலும் எங்களுக்கு எல்லா பண்டிகைகளும் கொண்டாடி கொண்டிருந்தோம். தகப்பனார் தீபாவளி, பொங்கல் என்றால் கொண்டு வருவார். அம்மா கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் என்றால் ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் நான் வளர்க்கப்பட்டது கிறிஸ்துவ போதனையிலேயே அம்மாவால் வளர்க்கப்பட்டேன். அப்படியாக இருந்தபோது ஒரு நல்ல வரன் கிடைப்பது ஒரு கடினமான காரியமாக இருந்தது. அந்த சமயத்திலே என்னுடைய தொழிற்சாலையிலே 2வது பொசிஷனில் இருப்பவர், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் பதவியில் இருப்பவர், அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். என்னுடைய பெயர் நரேந்திரநாத் என்பதினாலே நான் இந்துவாக இருக்கக்கூடும் என்று நினைத்து என்னுடைய பெற்றோருக்கு அவர் ஒரு கடிதத்தை அனுப்பினார். அவர் 2வது பொசிஷனில் இருப்பதினாலே என்னுடைய அட்ரஸ் எல்லாம் அவருக்கு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். என் தகப்பனாருக்கு அவர் ஒரு கடிதத்தை எழுதினார். உம்முடைய பையனுக்கு என்னுடைய மகளை கொடுப்பதில் எனக்கு விருப்பம் இருக்கிறது,
உமக்கு என்ன விருப்பம் இருக்கிறதா என்று அவருக்கு கேட்டு எழுதினார். என்னுடைய தகப்பனார் அதை எனக்கு எழுதினார். நான் உடனடியாக என் தகப்பனாருக்கு என்னுடைய வளர்ப்பு கிறிஸ்தவத்தில் தான் இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள், நாளைக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்று சொல்லி அது தட்டி கழிக்கப்படும் என்று நான் எழுதி உண்மையை சொல்ல சொன்னேன். அவரும் எழுதினார். ஆனாலும் அவர் பரந்த மனப்பான்மை உள்ளவராக இருந்தபடியினாலே அவர் மறுபடியுமாக அதெல்லாம் எனக்கு பரவாயில்லை, நீங்கள் எப்படி ஒரு இந்துவாகவும் கிறிஸ்துவமாகவும் இருந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீர்களோ, உங்கள் பிள்ளையை நல்ல ஒரு நிலைக்கு படித்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, அப்படியே பையன் நன்றாக இருக்கிறான், நல்ல ஒரு ப்ரொமோஷன் எல்லாம் கிடைக்கும், எனக்கு அதுதான் முக்கியம் என்று சொல்லி அவர் திருப்பி எழுதினதினாலே நான் அவரை சந்தித்தேன். அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், அவருக்கு ஒரு மூத்த மகள், ஒரு இளைய மகன். மூத்த மகள் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படித்துவிட்டு அவருடைய தமையனார் வீட்டிலே சென்னையிலே இருந்தார். நான் அங்கு சென்னைக்கு நான் வருவது ஈஸ்டருக்கு வருவேன், கிறிஸ்மஸ்க்கு வருவேன், மற்றபடி என்னுடைய ஏர்ன் லீவ் எல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்வேன். அவர், நீ சென்னைக்கு போய் என்னுடைய மகளை பார்த்துவிட்டு பிடித்ததானால் சொல்லுங்கள், வற்புறுத்தல் இல்லை, ஆனால் நீங்கள் ஒப்புதல் சொல்லும் வரை அதை ஒரு ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னாக்க, அப்படியாக நான் சென்னைக்கு போய் என்னுடைய பெற்றோர்களோடு அந்த பெண்ணை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஒரு நாள் அவர் சொன்னார், நாளை வரும்போது நான் உனக்கு விலாசத்தை தருகிறேன், நீ போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று சொன்னார். அவர் பெல்லம்பள்ளி என்கிற ஒரு அடுத்த முக்கியமான ஒரு டவுன்ஷிப்பில் இருந்தார். உயர் பதவியில் இருப்பதனால் அவர்களுக்கு பெரிய குவார்ட்டர்ஸும் காரெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து அவர்கள் வருவார்கள். நான் அப்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்ததினால் தொழிற்சாலைக்கு பக்கத்திலேயே எங்களுக்கு ஒரு டவுன்ஷிப் கொடுக்கப்பட்டிருந்தது. மறுநாள் காலையிலே அவர் அந்த விலாசத்தை கொடுப்பார், வாங்கி கொண்டு நான் போய் பார்க்கலாம் என்று அவருடைய அலுவலகத்துக்கு சென்றபோது அவர் அங்கு காணப்படவில்லை. எல்லோரும் வந்திருந்தார்கள், அவர் வரவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுது மற்ற அதிகாரிகளை நாசுக்காக கேட்டேன், ஏன் இந்த உயர் அதிகாரி வரவில்லை என்று. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்று காலை அவர் ஷூக்குள்ளே தன்னுடைய காலை விடும்போது அங்கே ஒரு பெரிய தேள் அவரை கொட்டிவிட்டது. அங்கெல்லாம் நன்றகொப்பா என்று சொல்வார்கள், அது ஒரு 6 இன்ச் அங்குலத்துக்கு நீளமாக இருக்கும், கொட்டிவிட்டது. அதனால் அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தான் அவர் வரவில்லை என்றார்கள். யாருக்கும் தெரியாது நான் அவருடைய மகளை பார்க்க போகிறேன் என்றெல்லாம். நானும் அன்று ரயில் ஏறி சென்னைக்கு வந்து விட்டேன். அப்பொழுதெல்லாம் இந்த தொலைபேசி வசதிகள் இதெல்லாம் குறைவாக இருந்தது. அவர் உடனடியாக மறுநாளே ஒரு தந்தியிலே எனக்கு விலாசத்தை அனுப்பி வைத்தார். விலாசம் வந்தது. விலாசம் எங்களுக்கு கிடைத்தது. நானும் என் பெற்றோரும் பெண்ணை காணப்போனோம். நல்ல ஒரு காம் டைப்பாக இருந்தார்கள். எனக்கும் வேறு அலையன்ஸ் கிடைக்காது என்ற ஒரு நிலையிலும், ப்ரொஃபஷனலுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு முடிவோடு இருந்தேன். என் தாயாருக்கு என்னமோ நான் அவருடைய மதத்திலிருந்து கல்யாணம் செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று ஒரு விருப்பம். ஆனால் ஒரு நல்ல அலையன்ஸ் அங்கு இல்லை. தகப்பனாருக்கோ ஒரு சந்தோஷம். அப்படியாக நான் சென்னையிலிருந்து திரும்ப என்னுடைய பணித்தளத்திற்கு வந்தேன். நான் ஒப்புதல் அளித்ததினாலே அவர்கள் வீட்டிலே அழைத்து அப்பொழுது அடிக்கடி எனக்கு உணவு பரிமாறுவார்கள். நான் ஒரு மெஸ்ஸிலே சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அந்த காலத்திலே. அதற்குன்றாக எல்லாருக்கும் செய்தி பரவிவிட்டது, நரேந்திரநாத் அவருடைய மகளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்கிற ஒரு செய்தி. இப்படியாக எல்லாம்
எனக்கு ஒரு வரன் கிடைத்து விட்டது என்ற ஒரு சந்தோஷத்திலே நானும் என்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தேன். கல்யாண தேதி, கல்யாண நிகழ்ச்சிகளை எல்லாம் தீர்மானம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தோம். சில மாதங்கள் சென்ற பிறகு என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் இதை முடிவு செய்ய வேண்டும், தீர்மானம் செய்ய வேண்டும், நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சென்னைக்கு சென்று உன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து எல்லாவற்றையும் முறையாக முடிவு செய்வோம் என்றெல்லாம் சொல்லி அவர் கிளம்பினார். நீயும் அங்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார். நானும் லீவை எடுத்துக்கொண்டு போனேன். சந்திக்கும் நாள் வந்தபோது என்னுடைய பெற்றோர்கள், அவர் வரும்போது நீ இங்கே இருப்பது நல்லதல்ல, இது பெரியவர்கள் பேசும் இடம், நீ கொஞ்சம் சுற்றிவிட்டு வா என்று சொன்னார்கள். நானும் சுற்றிவிட்டு வந்தேன். வந்த பிறகு என்னுடைய தாயார் முகம் சிறிது காட்டமாக இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. இந்த திருமணம் நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். இல்லை, என்னுடைய மகனை நான் கிறிஸ்தவ வழியில் நடத்தி இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் அழுத்தமாக சொன்னேன். அது அவருக்கு அத்தனை பிடித்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆதலால் அவர் இதை ட்ராப் செய்து விடுவாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார்கள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படி காட்டமாக சொன்னீர்கள் என்று கேட்டேன். சொல்ல வந்தது சொன்னேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். நான் ஊருக்கு என்னுடைய பணித்தளத்திற்கு திரும்பி வந்தபோது என்னை ஒரு சில வாரங்களுக்கு அவர் கூப்பிடவில்லை. ஒரு மாதம் கழித்து கூப்பிட்டார். கூப்பிட்டு விட்டு சொன்னார், நான் நினைத்ததை விட உமது தாயார் கண்டிப்பாக இருக்கிறார்கள். ஆதலால் இந்த வரன் நன்றாக முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஆதலால் இதை நாம் ரத்து செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறேன். இது ரொம்ப காலத்துக்கு நன்றாக இருக்காது. எனக்கு அந்த சமயத்தில் இது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த சில மாதங்களிலே அவர் இன்னொரு வரனை மகளுக்கு பார்த்து விட்டார். என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் இன்னொரு வரனை பார்த்தேன், அதனால் நாளை எல்லோரையும் கூட்டி அதை அறிவிக்கலாம் என்று இருக்கிறேன், நீயும் வந்து விடு என்றார். நானும் போனேன். எல்லோரும் என்னைத்தான் மருமகனாக எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதை குறித்து அதிகாரப்பூர்வமாக சொல்லப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவரோ அதற்கு ஏறுமாறாக இன்னொரு பெயரை சொன்னபோது எல்லோருக்கும் அதிர்ச்சி. என்னிடத்தில் என்ன என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அது அவருடைய தீர்மானம். எல்லோரும் என்னை அனுதாபத்தோடு பார்த்தார்கள். எனக்கும் அப்பொழுது ஒரு இழப்பாக தோன்றியது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நல்ல வரனை பிற்காலத்தில் எனக்கு வைத்திருக்கிறார் என்பது அப்பொழுது எனக்கு புரியாமல் இருந்தது. எது நடந்தாலும் அது நன்மைக்காகவே நடக்கும் என்று ரோமர் 8:28 கூறினது போல, அந்த சமயத்திலே அது தீமையாக தோன்றினாலும் பிற்காலத்திலே அது இன்னொரு வரன் மூலமாக நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தேனோ, ஒரு டாக்டர் அலையன்ஸ், ஒரு நன்ற செழிப்பான ஒரு வளர்ச்சி, எல்லாம் கடவுள் எப்படி யோசேப்புக்கு ஒரு நல்ல வரனை கொடுத்தாரோ அதே போல் எனக்கும் ஒரு நல்ல வரனை பிற்காலத்திலே கொடுத்தார். அதை குறித்து வரும் வாரங்களிலே பகிர்ந்து கொள்ளலாம். அதுவரை உம்மிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.